ஆரிய மாயை அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இது ரொம்ப அவசியமான பதிவு கூட. திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான மைல்கல் என்றால் அது அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய ஆரிய மாயை என்னும் நூலை சொல்லலாம். அண்ணா பல்வேறு காலங்களில் எழுதிய கட்டுரைகளில் தொகுப்பாகவும் இன எழுச்சிக்காக பாடுபடும் அறிஞர்களின் ஆராய்ச்சி உரைகளின் திரட்டாகவும் உள்ளது இந்நூல். தமிழினத்தின் விழிப்புணர்வுக்காகவும் மூட நம்பிக்கைகளை தகர்ப்பதற்காகவும் அண்ணா உருவாக்கிய ஒரு அறிவுசார் கருவியாக இந்த நூலை நாம் கருதலாம். ஆரிய மற்றும் திராவிட நாகரிகங்களுக்கு இடையிலான அடிப்படை வேறுபாடுகளை வரலாற்று ரீதியாக இந்நூலில் விளக்குகிறார் பேரறிஞர் அண்ணா. ஆரியர்களின் வருகைக்கு முன்பு இந்தியாவில் நிலவிய பண்பாடு, வர்ணபேதமற்ற சமூக நிலை மற்றும் திராவிடர்களின் வீரமிக்க வாழ்க்கை முறை குறித்து பல்வேறு ஆதாரங்களை அவர் இதில் முன்வைக்கிறார். ஆரிய மாயையில் சிக்கி தமிழர்கள் தங்கள் சுய அடையாளத்தையும் பண்பாட்டையும் எவ்வாறு இழந்தனர் என்பதையும் ஆபே டு யுவா போன்ற வெளிநாட்டு அறிஞர்களின் குறிப்புகள் மூலம் மிக தெளிவாக அண்ணா விவரித்துள்ளார். சாத்திரங்கள் மற்றும் புராணங்களின் வாயிலாக பரப்பப்பட்ட கருத்துக்கள் எவ்வாறு திராவிட சமூகத்தை சிதைத்தன என்பதை இந்நூல் அழகாக அலசுகிறது. இறுதியாக இந்த நூல் தமிழர்களிடையே சுயமரியாதை மற்றும் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்க்க தூண்டுவதோடு பிறருக்கு விஷய விளக்கமாற்றவும் சந்தேகங்களை போக்கவும் இந்த நூல் பெரிதும் பயன்படும் என்று அண்ணாவே தனது முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளார். திராவிட நாகரிகம் என்பது அன்பையும் அறத்தையும் வீரத்தையும் அடிப்படையாக கொண்டது என்பதனை பறைசாற்றும் அண்ணா தமிழர்கள் மீண்டும் தங்கள் தனித்தன்மையை பெற்று தலை நிமிர வேண்டும் என அறைகோள் விடுக்கிறார். வரலாற்று உண்மைகளை அறிய விரும்பும் ஒவ்வொரு தமிழரும் வாசிக்க வேண்டிய ஒரு அரிய பொக்கிஷம் இந்த ஆரிய மாயை. ஆசிரியர் பேராசிரியர் அண்ணா, விலை 90. இது நம்ம வரலாறு, தமிழ்நாட்டுடைய வரலாறு என்ன, அது ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியங்க. ஏன்னா நாம் எப்படி மற்றவர்களால் அடிமைப்படுத்தப்பட்டோம், நாமெல்லாம் எப்படி வாழ்ந்தோம், 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி தமிழர்கள் இருந்தாங்க, எவ்வளவு நாகரிகத்தோடு இருந்தாங்க. இப்போ இந்த கீழடி ஆய்வுகள்லாம் வெளியில் நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்கு சொந்தமானவங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? இதற்கெல்லாம் காரணம் யார்? அதாவது ஒரு 2000-2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த ஆரியர்கள்னால தான் நமது பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே அழிய ஆரம்பித்தது. அந்த அழிவினால் வெகுண்டு எழுந்தவர்கள் தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும். அது வரலாற்றை நீங்கள் இன்னும் படித்தீங்கன்னா நல்லா தெரியும்.